கேழ்வரகு பால் ஹேர் மாஸ்க். இந்த அளவுக்கு வீக்கா இருந்த ஸ்கேல்ப்ப 4 மாசத்துல இந்த அளவுக்கு ஸ்ட்ரெங்தன் பண்ணி குடுக்கறதுக்கு, நம்பளோட ஹேர் கேர் கைடன்ஸ்ல நம்ம கஸ்டமருக்கு நம்ம சஜெஸ்ட் பண்ண ஹேர் மாஸ்க் தான் இது. இப்ப இத பிரிப்பேர் பண்றதுக்கு 1/4 கப் அளவுக்கு ராகி எடுத்திருக்கேன். ஒரு 8 பாதாம் எடுத்திருக்கேன். நீங்க எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். 1/2 கப் பால் எடுத்திருக்கேன். இதுக்கு பதில் நீங்க தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுல்ல ராகியையும், ஆல்மண்ட்ஸையும் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு, ஓவர் நைட் இது வந்து தண்ணி ஊத்தி ஊற வச்சுருங்க. மறுநாள் காலையில ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம ஊற வச்ச இந்த ராகியும், ஆல்மண்ட்ஸையும் சேர்த்துக்கிட்டு, இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க பாலையும் சேர்த்து அரைச்சுட்டு அத வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்ப வடிகட்டி வச்சிருக்கிறத அடுப்புல லோ ஃப்ளேம்ல வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. அது கெட்டியாக ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சில வரும்பொழுது அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு, நல்லா ஆற விட்டுட்டு இத நீங்க யூஸ் பண்ணலாம். உங்களோட ஸ்கேல்ப்லயும், ஹேர்லயும் அப்ளை பண்ணிட்டு, ஒரு 1 ஹார் விட்டு ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி ஹேர வாஷ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கோல்டு பாடியா இருந்தா 30 மினிட்ஸ் மட்டும் விட்டு நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். இது கூடவே ப்ராப்பரான ரொட்டீன் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா, பெஸ்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.